வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. அன்பு குழந்தைகளே, இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோம்னா, விநாயகருக்கு முன்னாடி தோப்பு கரணம் போடும்போது தலையில் குட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போடுவோம். அப்படி தலையில் குட்டிக்கிற பழக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அகத்திய மாமுனிவர் தமிழுக்கு முதல் இலக்கண நூல் தந்தவர். அந்த அகத்திய மாமுனிவர் தெற்க நோக்கி உலகத்தை சமப்படுத்துறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது காவிரி நதி அவர்கிட்ட ஏடாகூடமாக பேசிட்டாப்புல. அப்படி ஏடாகூடமாக பேசினதுனால அகத்திய முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணினார், காவிரி நதியை தன்னுடைய கமண்டலம், கையில் ஒரு சின்னதாக ஒரு குடுவை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கமண்டலத்துக்குள்ளே அடைச்சிடுறாரு. அடைச்சிட்டு அவர் தெற்க நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை பிள்ளையார் பார்த்துக்கிட்டு இருக்கார். பிள்ளையாருக்குன்னா, அடடா, ஒரு ஊருக்கு பயன்பட வேண்டிய நதியை, மக்களுக்கு பயன்பட வேண்டிய நதியை இவர் இப்படி கமண்டலத்துக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு தோணிது. அணைக்கட்டுலேயும் சரி கமண்டலத்துலேயும் சரி நதி தண்ணீரை அடைச்சி வைக்கக்கூடாது, மக்களுக்கு பயன்படுறதுக்கு தான் நதி. என்ன பண்ணுறாரு, காக்காயா வடிவம் எடுத்து நேராக போகிறாரு. போய் அந்த கமண்டலத்தை கவுத்து விட்டுறாரு. கவுத்து விட்டோன்னே அந்த கமண்டலம் மறுபடியும் காவிரி காகத்தால் தள்ளிவிடப்பட்டு விரிந்து ஓட ஆரம்பிக்குது. அப்போ தியானத்தில் அமர்ந்திருந்த அகத்தியர் விழிச்சு பார்க்குறாரு, கமண்டலத்தில் இருக்கிற தண்ணி ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த காக்கையை துரத்துறாரு. அது ஒரு சின்ன அந்தன சிறுவனாக மாறி ஓடி போயிடுறான். அவனை துரத்திக்கிட்டே போகிறாரு. துரத்திக்கிட்டே போய் அவன் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைக்கிறார். குட்டு வச்சோடனே அவர் பிள்ளையாராக மாறுகிறார். ஆகா, முழு முதற் கடவுளான பிள்ளையாரம் உண்மையாக குட்டினேன் அப்படின்னு சொல்லி அவர் தன் தலையிலே குட்டிக்கிறார். அதிலிருந்து தமிழகத்துக்கு காவிரி நீர் தெளிவாக கிடைக்க ஆரம்பிச்சது. ஆக இதிலிருந்து என்ன தெரியுது, நாம் எந்த நதி நீரையும், பொதுவான எந்த ஒரு நீரையும் எல்லாரும் பயன்படுற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பிள்ளையார் இந்த கதை மூலமாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கார். இந்த கதையை கேட்டு நாமும் பொதுவான விஷயங்களை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். சரிதானா குழந்தைகளே? அந்த விநாயகரை வழிபட்டு எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற கருத்தோடு நாம் வாழ்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.